அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே ஆஃப்டர்நூன் மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மீன் குழம்பு ஸ்மெல் செம்ம. ஃபிஷ் லவர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பேன் எடுத்து ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டுக்கு பதில் கார்லிக் பேஸ்ட்டு கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2லேருந்து 3 பெரிய தக்காளி போட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து நம்ம குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மார்னிங் நமக்கு ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னா மார்னிங்கே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம மார்னிங் டிஃபனுக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து வீட்டில் நம்ம அது சாப்பிட்றதுக்கும் ஓகேவாக இருக்கும். மார்னிங் ஹரிபரின்னு கூட்டு, குழம்பு, பொரியல் அப்படி செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அந்த டேவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் 4 ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் தான் பிடிக்கும், அதனால நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிடலாம். நான் மத்தி மீன் தான் 1/2 kg சேர்த்துருக்கேன். இப்போ லிட்டு வச்சு கவர் பண்ணிடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் வந்து இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.